பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின மாணவ மாணவியர் இடைநிற்றல் இன்றி கல்வி கற்றிடவும், அவர்தம் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் நல்வாழ்விற்கும் புதிய பள்ளி கட்டடங்கள் கட்டுதல், புதிய விடுதிகள் கட்டுதல் போன்ற பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரியில் 3,29,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 100 மாணவியர்கள் தங்கும் வசதியுடன் கட்டப்பட்டுள்ள பிற்படுத்தப்பட்டோர் நல கல்லூரி மாணவியர் விடுதி கட்டடம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 3,31,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 100 மாணவர்கள் தங்கும் வசதியுடன் கட்டப்பட்டுள்ள சீர்மரபினர் நல கல்லூரி மாணவர் விடுதி கட்டடம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் 3,01,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 100 மாணவியர்கள் தங்கும் வசதியுடன் கட்டப்பட்டுள்ள சீர்மரபினர் நல கல்லூரி மாணவியர் விடுதி கட்டடம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடில் 3,18,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 100 மாணவர்கள் தங்கும் வசதியுடன் கட்டப்பட்டுள்ள மிக பிற்படுத்தப்பட்டோர் நல கல்லூரி மாணவர் விடுதி கட்டடம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் 4,19,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 100 மாணவர்கள் தங்கும் வசதியுடன் கட்டப்பட்டுள்ள மிக பிற்படுத்தப்பட்டோர் நல கல்லூரி மாணவர் விடுதி கட்டடம். ஆக மொத்தம் 16,98,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 5 புதிய விடுதி கட்டடங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மேலும் நபார்டு வங்கி கடன் உதவியுடன் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளில் பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அவற்றில் மதுரை மாவட்டம் வி. பெருமாள்பட்டி அரசு கள்ளர் உயர்நிலைப் பள்ளியில் ரூபாய் 172.40 லட்சம் மதிப்பீட்டில், பெருங்காமநல்லூர் அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 145.20 லட்சம் மதிப்பீட்டில், தாடையம்பட்டி அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 125.40 லட்சம் மதிப்பீட்டில், திண்டுக்கல் மாவட்டம் சென்னமநாயகன்பட்டி அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 169.10 லட்சம் மதிப்பீட்டில் மற்றும் தேனி மாவட்டம் ஏ. புதுப்பட்டி அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 110 லட்சம் மதிப்பீட்டில் ஆக மொத்தம் ரூபாய் 722.1 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள், அறிவியல் ஆய்வகம், கணினி ஆய்வகம், கூடுதல் கழிப்பறைகள், ஆழ்துளை கிணறு மற்றும் சுற்றுச்சுவர் ஆகியவை இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மேற்கண்ட பல்வேறு கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.